பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விடிய காலையில் நேற்று 3:30 மணிக்கு கதவை தட்டி கூப்பாடு போட்டு என்னை காப்பாற்றுன்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தண்ணி பிஸ்கெட்லாம் வெடிக்கிறலாம் கொடுத்து இந்த கூண்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுத்துட்டேன். இப்போ காலையில் ஜிம்மி கத்துவாளேன்னு சொல்லி பக்கத்தில் காலியாக இருந்த ஒரு ரூமில் ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது, எடுத்து இவனை பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டு அவனுக்கு சவுண்டே விடலை. அழகாக படுத்துக்கிட்டான், பிஸ்கெட் போட்டால் சாப்பிட்றான், தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு இப்போ பாதுகாப்பான இடம் கிடச்சிருச்சுன்னு படுத்துட்டான். ஆனால் உடம்பெல்லாம் காயம் இருக்குது, ரத்த காயங்கள், நாய்கிட்ட கடி வாங்கினது போனது, பூச்சி அப்படி இருக்குது. ஆனால் இவ்வளோ விவரமாக புத்திசாலித்தனமாக எங்கே போனால் நம்ம காப்பாற்றப்படுவோம்னு தெரிஞ்சு வந்துட்டான். அது ஒரு நல்ல விஷயம், அந்த கடவுளோட சித்தம். இவனை என்ன பண்ணலாம்? ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிடலாமா? ஏன்னா நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும், வெளியோடு நம்ம சேவைகள் நிறுத்திக்குவேன், வீட்டுகளுக்குலாம் அனுமதி கிடையாது. இந்த ரூம் வாடகை ஆள் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஹவுஸ் ஓனர்ட்டையும் சொல்லலை. வந்தாருன்னா எப்போயுமே அடாப்ஷன் ஒரு நாள் வச்சுருந்து கொடுத்துருவோம். அதனால் தெரியும், பெருசாக சொல்லிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் ஓகே. தொடர்ந்து இவனை வச்சுருக்கிறங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். என்ன பண்ணலாம் இவனை அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்லுங்கள். ஏன்னா நான் சுயமாக முடிவெடுக்க விரும்பலை. ட்ரஸ்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், நிறைய நாய்கள் இருக்குது. நல்லா இருக்கிற நாய்களாக அங்கே போச்சுன்னா பாவம், நோய் தொற்று வந்துடும். அதை நாமளே அது ஆபத்தை விளைவிக்கக்கூடாது. அதனால் யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்தவனாகவும் இருக்கான், ஆண் நாய் தான் நினைக்கிறேன். இவனை யாரும் அடாப்ஷன் எடுத்துக்குவாங்களான்னு தெரியல. என்ன பண்ணலாம்? முதல்ல இவனை காப்பாற்றணும். ஆனால் இது வெளியே போகிறதுக்கு பயந்துட்டு தான் இவன் இந்த மாதிரி உள்ளே வந்திருக்கான். மற்ற நாய்கள்லாம் அடித்து கடித்து துரத்தி இருக்கும் போல். ஆனால் பயந்துட்டு எப்படியும் என் வீடை கண்டுபிடிச்சி வந்துட்டான். இந்த ஏரியாவே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. ஏதோ நம்மளை நம்பி வந்திருக்கான். இவனை என்ன பண்ணலாம்? இந்த காயங்கள்லாம் சரி பண்ணி யார்கிட்டையாவது கொடுக்கலாமா, இல்லை ட்ரஸ்ட்டில் போய் விட்டுறலாமா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா தொடர்ந்து நான் பராமரிக்கவும் முடியாது, என் சூழ்நிலை அப்படி இருக்கு இல்லையா? என்ன பண்ணலான்றதை உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவிடுங்க. ஏதோ ஒன்று பண்ணுவோம்.